அப்ராட் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. ஆனால் நான் இங்கே வந்து என்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ கெட் ரெடி வித் மீ அண்ட் என்னோட குட்டி ஸ்டோரி. யாரெல்லாம் இது வரைக்கும் என்னை முன்னாடி பார்த்தது இல்லையோ, நான் இந்தியாவில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னையில். அண்ட் எனக்குன்னு வந்து ரொம்ப ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி ரெகுலர் கிளைண்ட்ஸ்னால், எனக்கு வந்து திருப்பி திருப்பி அவங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னையே புக் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த முகூர்த்தமுக்கு நான் புக் ஆகிடுவேன். நம்ம ஊரில் நம்ம எவ்வளோ பிஸியாக இருக்கோன்றது முக்கியமே இல்லைங்க. இங்கே வந்து நான் வேலை தேடும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. ஏன்னா எவ்வளோ வேலை தேடியும் எல்லா வேலைக்குமே ரெஃபரல் தான் கேட்டாங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப க்ளோஸ் தம்பியான ரூபன் வந்து, "அக்கா, இந்த மாதிரி அட்மின் அசிஸ்டண்ட்டோட ஜாப் வந்து ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு. எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயராக நான் அட்மின் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நம்ம எவ்வளோ தான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும், இங்கே இருக்கவங்களோட ஸ்லாங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நான் கிளைண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களோட ஸ்லாங் என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. ஆல்ரெடி இந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியுன்றதுனால அந்த ஸ்லாங்கை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. என்னோடய எஃபர்ட்டை பார்த்து என் மேனேஜர் எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் மேனேஜர் பொசிஷனை ஆஃபர் பண்ணாங்கங்க. என்ன தான் அவங்களே ஆஃபர் பண்ணியிருந்தாலும் இன்டர்வியூ பண்ணாமல் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண வராங்க. அதுக்கு தான் இப்படி கிளம்பிகிட்ருக்கேன் நான். இந்த கெட் ரெடி வித் மீ என்னோடய இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு வேலை கிடச்சதா இல்லையாங்கிறது.